என் பையனோட அழகுக்கும் படிப்புக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி. இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இதுல ரெண்டாவது வேற மேரேஜ் பண்றேன்றீங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தேடி கண்டுபிடிச்சு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? ஐயோ, நான் படிச்சவன், நிறைய டிகிரி வாங்கினவன், எனக்கு தெரியாதா? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. ஐயோ, போலீஸ் இவன் கூட இருந்தா நம்ம மேலயும் கேஸ் போட்டுருவாங்க. போட்டா அவ்வளவு ரெண்டையோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், ஏன் சார் என்னைய பண்ற? திறக்க மாட்டேங்குது. வணக்கம் சார். சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்டு கேட்போம். எப்பவுமே அவன் அப்படிதான், பிரச்சனை என்னை விட்டு ஓடிடுவான். முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல, முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன் எங்க கூட்டு போறீங்க? அதை நம்ப தயாரா இல்ல. அதுவும் ரோகிணிய நான் நம்பவே மாட்டேன். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. யாரு? மேடம் இவன் அண்ணன் தான் மேடம். ஏய் தம்பி, வாடா வாடா. ஆஸ்திரேலியாக்கு மச்சான். போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. ரோகிணி தான். அவங்க பேரை கேட்ட உடனே அவன் அப்படி பேசிட்டான் மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். மன்னிச்சிருக்கனே, தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? சிந்தாமணி, ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். யார் மேல நம்ம அதிகமா பாசமும் நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க தானே நம்மளை ஏமாத்துறாங்க. ஆடக்கூடாது. அதுதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க. எந்த புருஷனாலையும் இது தாங்கிக்க முடியாது. அவெல்லாம் ஒரு பொண்ணா? பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் எல்லாத்தையும். பொழுதுபோக்குக்கு தான் அதை பண்றியா? அப்புறம் போர் அடிக்குது. என்கிட்ட எவன் பேசுறான்? என்ன கஷ்டம் வந்துச்சு? ஏதோ உங்க வீட்டுல நடந்த மாதிரி இப்படி அழுவுறீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன ரவி இது? ரவுடிங்க கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் ரவுடி எங்க ஊர்ல. என்னடா ஆச்சிக்கிட்டு இருக்க? விட்டா வெட்டி தீத்துறோம்.